ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இப்போ ஈரோடு வந்திருக்கேங்க. ஈரோட்டில் ஒரு நாள் தங்கி சில ஃபுட் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஐஎன்ஆர் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடம் வந்து எதனால ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, வெறும் 70 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 150 ரூபா ரேட்டில் பார்த்தீங்கன்னா 4 வகை சிக்கன், 150 ரூபாய்க்கு 4 வகை சிக்கன், ஒரு போர்ஷன் பிரியாணி, ரைஸு, அதுக்கு குழம்புன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜாக கொடுத்து அசத்துனாங்க. நிறைய பேர் அதை கேள்விப்பட்டு இப்போ இங்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு செல்ஃப் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் முதல்ல பணம் பே பண்ணிவிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிட்றாங்க இருந்தால் அந்த 70 ரூபா பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் நல்ல பசியோடு வந்திருக்கேன், 3-4 வகை சிக்கனோட பிரியாணி, ரைஸுன்னு எல்லாமே நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த 150 ரூபாய்க்கு மேலே இருக்குது, வாங்கிக்கலாம். இப்போ வந்து சமீபத்தில் எல்லாமே கொஞ்சம் விலை உயர்வு இருக்கிறதுனால, சிக்கன்லேருந்து மூலப்பொருட்களோட விலை உயர்வு அதிகரிச்சிருக்கிறதுனால 5 ரூபா மட்டும் விலை ஏற்றிருக்காரு இப்போ. ஸோ அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் போட்டுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுறேன். இப்போ இந்த ஐநா ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிட போகிறோம். நல்ல வாசனையாக இருக்குது. பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லேயே செஞ்சுருக்காங்க, நல்ல வாசனையாக இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஒரு மீல்ஸு, ஒரு பிரியாணி மீல்ஸ் எல்லாமே சைடிஷோடு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிரேவி சிக்கனுங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ்ல பண்றாங்க. இது எல்லாம் ஹோம்மேட் ஸ்டைல தான் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் சுவையில் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா ரெட் சிக்கன், வரமிளகாயில பண்றது. பட் அந்த ஃபிளேவர் தான் அந்த வரமிளகாய் இருக்குங்க. காரம் பாத்தீங்கன்னா மைல்டா தான் இருக்குங்க. மெயினா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க இருக்கிற டிஷ்ல. இது பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் மசாலா சிக்கன் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு காரம் கம்மியா தான் இருக்கும். இது பெரும்பாலும் பிரியாணிக்கு ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்குங்க. இது வந்து கிரீன் சிக்கன். இது நம்ம எப்படி ரெட் சிக்கன் வந்து வரமிளகா போட்டு பண்றோமோ, அப்படி கிரீன் சிக்கன் பச்சை மிளகா போட்டு பண்றோம். எல்லாமே வந்து அந்த பிளேவர் தான் இதுல பேஸா இருக்குமே தவிர உங்களுக்கு காரங்கள் பெருசா இருக்காது. அது மாதிரி வந்து இப்போ வந்து 4 வகையான சிக்கன். இது வந்து உங்களுக்கு கிரீன் சிக்கன், மசாலா சிக்கன், ரெட் சிக்கன், இது கிரேவி சிக்கன். 4 சிக்கன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கப் வந்து 40 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம பிரியாணியோடவும் நம்ம சாப்பாடோடவும் பாத்தீங்கன்னா காம்போவா கொடுத்துருக்கோம். ஒரு சிக்கன் வச்சு ஒரு சாப்பாடு வாங்கும்போது 75 ருபீஸ் கொடுக்குறோம். அதுல இந்த குழம்பு வந்துருங்க. இந்த குழம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிக்கன் குழம்புங்க. நல்ல சூப் மாதிரி இருக்கு இந்த குழம்பு. அந்த மாதிரி நல்ல சாப்பாட்டுக்கு ஆமாங்க. பிரியாணிக்கும் கொடுப்போங்க இத. இந்த குழம்பு பிளஸ் ஒரு சிக்கன், ஒரு நல்ல ஒருத்தர் ஃபுல்லா சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடுங்க. பச்சைப்புளி ரசம், மோர். இது வந்து 75 ருபீஸ் கொடுக்குறேன். இது பேசிக் லஞ்சுன்னு பேருங்க. அடுத்து மீடியம் லஞ்சுன்னு வைக்கிறேங்க. இந்த வெரைட்டில 2 வகையான சிக்கன் பிளஸ் இதே குழம்பு, சாப்பாடு, ரசம், மோர். இது 85 ருபீஸ் கொடுக்குறேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டாப் லஞ்ச். டாப் லஞ்ச்ல வந்து இதே பேசிக் லஞ்ச்ல என்ன இருக்குமோ அந்த மெனுங்க. பிளஸ் பிரியாணி ஒரு ஹாஃப் போர்ஷன் பிரியாணி வருங்க. இது வந்து 105 ருபீஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க. பிரைசிங் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு சார். உங்களோட ரொம்ப சந்தோஷம். இந்த விலைவாசியில நீங்க இந்த அளவுக்கு குறைஞ்ச விலை கொடுக்கறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மார்ஜின் கம்மியா வச்சிருந்தாலும் டர்ன் ஓவர்ல நாங்க அது திருப்தியா இருக்கிறோங்க. நல்லா இருக்குங்க. பிளஸ் இது எங்களுக்கு வந்து கோழி நம்ம ஓன் அண்ணா ஃபார்ம்ல இருந்து வர்றதுனால இது வேல்யூ எடிட் பண்றேங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது நமக்கு இந்த காஸ்ட் கட்டிங்க்கு ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, சமையல் வந்து நாங்களே பண்ணிக்கிறோங்க. அதனால லேபர் காஸ்ட் குறைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவங்கள சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்கு இல்ல, எங்களுக்கு ஒரு தொழில் வேணுங்கிறதுக்காக தான் பண்றாங்க. யாரையும் வந்து வேண்டாங்கிறதுக்காக ஒதுக்கலைங்க. நமக்கு ஒரு பேசிக்கா ஒரு தொழில் வேணுங்கிறதுக்காக இது ஆரம்பிச்சது. அப்புறம் நாங்களே செஞ்சதுனால அது ஒரே கைப்பட இருக்கிறதுனால சுவையும் இருக்கு, அந்த சுகாதாரம் இருக்குங்க. இதுதான் இதனுடைய பேசிக். எவ்வளவு வருஷம் ஆச்சு சார்? இது 3 வருஷம். 3 வருஷம் ஆச்சு. முதல்ல வந்து இந்த கொரோனா முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு தொழில் வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 4 வகையான சிக்கன் அப்படி நம்மளே செஞ்சு பார்த்து இதை ஃபர்ஸ்ட் கிளவுட் கிச்சன்ல தான் பண்ணுங்க, ஸ்விக்கி சொமாட்டோல. அங்க பண்ணி அது நல்லா வந்தோடனே கஸ்டமர்ஸ் வந்து அப்புறம் ஃபோன் பண்ணி எங்களுக்கு பார்சல் வேணும் டைரக்டா அப்படின்னு வந்தாங்க, சாப்பிட்றது வந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்பேஸ்ல பண்ணுங்க. அப்புறம் அங்க நிறைய ஃபேமஸ் ஆனோன்னா அப்புறம் சரி அது வந்து ஒரு டவுனுக்குள்ள பண்ணலான்ட்டு GH பக்கத்துல, நம்ம ஈரோடு GH பக்கத்துல கவின் ஹாஸ்பிட்டல் பக்கங்க. GH ரவுண்டானால இருந்து ஜஸ்ட் 2வது திரும்பணும்னு கவின் ஹாஸ்பிட்டல், அந்த ரோட்னுடைய ஒரு கார்னர்ல கவின் ஹாஸ்பிட்டலுங்க. ரோட்னுடைய இன்னொரு கார்னர்ல நாம இருப்போங்க. இது பெருந்தர் ரோட்ல லொகேட் ஆகிருக்கு. மத்தியானம் எத்தனை மணில இருந்து? மத்தியானம் ஒரு 12:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஃபன்ல பாத்தீங்கன்னா இட்லி, அதுக்கு வந்து சிக்கன் குழம்பு பிளஸ் வெஜ் இருக்குங்க. பிளஸ் தோசை, முட்டை தோசை, பொடி தோசை, பிளஸ் சிக்கன் சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, நண்டு சூப்பு இது கொடுத்துட்டு இருக்கிறேங்க. அப்புறம் சப்பாத்தி இருக்குங்க.
நீங்க வச்சிருக்கிற காம்போஸ்ல எது சார் ரொம்ப நிறைய போகுது? எது ரொம்ப காம்போஸ்ல மெயினா இந்த டாப் லஞ்ச் நிறைய டாப் லஞ்ச் போகும். இந்த இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா மீடியம் லஞ்ச் வாங்குறாங்க. அவங்களுக்கு 2 வறுவல் வாங்குறாங்க, பிளஸ் ஒரு சாப்பாடு, ஒரு சிக்கன் குழம்பு, ரசம், மோர் வந்து இதுங்க. சரி சரி. டாப் லஞ்ச்னா அதுல பிரியாணி வந்து. ஓகே. அது என்ன விலை சொன்னீங்க? 105. 105. ஓ சூப்பர். பிரியாணி, ரைஸ், சிக்கன் எல்லாமே டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆமா, எல்லாமே டேஸ்ட் பண்ண மாதிரி. எல்லாருக்கும் எல்லாமுங்கிற மாதிரி எல்லாமே அதுல வந்துருங்க. அதுல இன்னொரு இப்போ ப்ராப்ளமா ஆயிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த 4 வகையான சிக்கனை வச்சு ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க. அது 150 rupees. ஓ ரைட் ரைட். பிரியாணி கூட வச்சு சாப்பிடலாம். ஒரு ஃபுல் பிரியாணிங்க, பீஸோட, சிக்கன் பீஸோட 4 கப் ஆஃப் வெரைட்டி சிக்கன். 4 விதமா இருக்குங்க. ஆமா, அதுவும் நிறைய போயிட்டு. இப்போ இந்த டாப் லஞ்ச்ல ஒயிட் ரைஸ்ல லிமிட்டடா இல்ல மறுபடியும் வாங்கிக்கலாம்? இல்ல, ஆக்சுவலா நம்மளுக்கு செல்ஃப் சர்வீஸ்னாலங்க ஒருத்தர் எவ்வளவு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு கப் பவுல் வச்சு கொடுத்துறாங்க. ஆனா இதே வந்து சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய வச்சுப்பாரு. சிலர் வந்து ஏற்கனவே சாப்பிட்டவங்க இருந்தா முன்கூட்டி சொல்லிடுவாங்க, எங்களுக்கு பாதி வைங்க, கொஞ்சம் கம்மியா வைங்க, ஆமா 3/4 பங்கு வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேஸ்டேஜ் தவிர்த்து அவங்களும் அந்த ஒரு சொல்லிடுறாங்க. இது வந்து பிரியாணியில வந்து இது 4 வெரைட்டி ஆஃப் சிக்கன் பிளஸ் ஒரு ஃபுல் பிரியாணி வந்து நம்ம 150 rupees கொடுக்குறாங்க. இது இப்ப நிறைய பேர் நிறைய வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து பிரியாணி காம்போ. இது பிரியாணி காம்போ. 4 வகை சிக்கன்ல இது வந்து டாப் காம்போன்னு. ஓகே. பிரியாணில வந்து ஒரு பீஸ் இருக்கும் இல்ல? ஆமா, ஒரு பிரியாணில இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். சரி சரி. 4 வெரைட்டி சிக்கன். ஓகே ஓகே. இது நல்லா பசியா இருந்தா தான் ஃபுல்லா சாப்பிடலாம். அதான் கரெக்ட். சிக்கன் 4 இருக்கு. ஆமா. இது வந்து ஒரு பிரியாணி வித் பீஸோட ஒரு வெரைட்டி ஆஃப் சிக்கனுங்க. இது 75 rupees. 75 rupees. இது வந்துங்க நம்ம மீல்ஸ் காம்போல இது வந்து மீடியம் லஞ்ச் காம்போங்க. ஒரு சாப்பாடுங்க, ஒரு சிக்கன் குழம்பு, 2 வெரைட்டி ஆஃப் சிக்கனுங்க, பிளஸ் ஒரு பச்சைப்புளி ரசம், ஒரு மோருங்க. இது 85 rupees கொடுக்குறோம். 85. ஓகே. நீங்க கேட்டீங்க எது நல்லா போகுதுன்னு. மீல்ஸ்ல வந்து இது நல்லா போகுங்க. ஓ சரி. நல்லா போகும். ரெடி அண்ணே வாங்க. எல்லாமே ஓரளவுக்கு பர்சனல் தானுங்க. எல்லாத்தையும் வந்து அப்படித்தான் நம்ம கூப்பிடுறோம். இது டாப் லஞ்சுங்க. டாப் லஞ்ச். ஆமா, ஒரு சாப்பாடுங்க, ஆஃப் பிரியாணி, ஒரு சிக்கன் வறுவல் பிளஸ் ஒரு சிக்கன் குழம்புங்க, தயிர் பச்சடி, பச்சைப்புளி ரசம், மோருங்க. இது 105 rupees. 105. இது வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச. கொஞ்ச நேரத்துல கூட்டம் வந்துருச்சு பாருங்க. நிறைய பேர் வெயிட்டிங். சரிங்க. இந்த கூட்டத்துல கஷ்டப்பட்டு இந்த ஐஎன்ஆர் ஃபுட்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட்ல நான் வாங்கிட்டேன். இது வந்து செல்ஃப் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட். நீங்க வந்து நீங்களே போய் நின்று அவங்க சர்வ் பண்ணி ஒரு பிளேட் அதை நீட்டுவாங்க. அப்படி வாங்கிட்டு நீங்க இடம் கிடைச்சது அப்படின்னா உங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்க பார்சல் தான் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வெயிட் பண்ணி தான் எனக்கு டேபிள் கிடைச்சது. ஓகே. இப்போ நான் 2 காம்போ வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னா பாருங்க, இது வந்து டாப் லஞ்ச் அப்படின்னு. இதுல வந்து நல்ல ஒரு கணிசமான அளவு ரைஸ், சாப்பாடு, அப்புறம் ஒரு ஆஃப் போர்ஷன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சிக்கனோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் ஈரோடு சைட்லாம் வந்துட்டீங்கன்னா தண்ணி குழம்பு தான், சிக்கன் தண்ணி குழம்பு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, ஒரு கப்பில் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் பச்சைப்புளி ரசம், வெங்காய பச்சடி, இது கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 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 காம்ப்ரஹென்சிவ் ஒரு பிரியாணி காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டைப் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பிரியாணி காம்போ 2 இருக்கு. அதாவது 4 சிக்கன் சைட் டிஷோட சாப்பிட்ற ஒரு காம்போ இருக்கு, 2 சிக்கன் சைட் டிஷோட சாப்பிட்ற காம்போ இருக்கு. இது வந்து 4 இருக்கு. இது வந்து சிக்கன் பிரியாணி. இது வந்து ஒரு ஃபுல் போர்ஷன் சிக்கன் பிரியாணி. அதுக்கு 4 வகை சிக்கன், அப்புறம் சிக்கன் குழம்பு, ரைத்தாவோட கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு பசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கம்மி பசி அப்படின்னா கம்மியாக இருக்கிற மாதிரி 75 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த காம்போ சொல்லிக்கலாம். இல்லை நல்லா சாப்பிடக்கூடிய ஆள் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். சார் நீங்கள் வந்து நான் எதுக்கு இது சொல்லியிருக்கேன்னா, சரி இது சொல்லி உங்களுக்கு காமிச்சாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன். இந்த ரைஸ் வெளியில் வச்சிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 சின்ன பீஸ் சிக்கன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை. அது முதல்ல பிரியாணி டேஸ்ட் பண்ணிடுவோம். அப்படியே ஒரு வீட்டு பிரியாணி தாங்க, ஹோம்லி பிரியாணி. நான் வீட்டில் குக்கரில் செய்வோம்ல பிரியாணி, அதே மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. பெரிய குக்கரில் செஞ்சு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக ஒரு ஃபார்ம் இருக்காமா, இந்த ஃபார்ம்ல இருந்து வர்றதுனால இவ்வளோ கம்மி விலைக்கு கொடுக்க முடியுது அப்படிங்கிறாங்க.
எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க. ஒரு டீசெண்டான ஒரு பிரியாணி. ஆமாம், பொறுமையாக இங்கே ரிவ்யூ பண்ணுறது முடியலைங்க. ஏன்னா அப்படியே காமிடுவோம், அந்த பக்கம் கூட்டம் எல்லா டேபிளும் ஃபுல்லாக இருக்குது. எல்லா டேபிளும் ஃபுல்லாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீட்டையை நான் அடைச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு ஆள் உட்காந்து டேபிள் வைக்கிற தட்டு வைக்கிற இடம் இல்லை. அதுக்குள்ளே டக்குன்னு நம்ம ரிவ்யூ முடிச்சிடலாம். சரி சரி சரி. ஓகே 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 ஓகே. கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம். அப்படி பாருங்க, குழம்பு வந்து ஒரு தண்ணி குழம்பு, ஈரோட்டு தண்ணி குழம்பு. வந்து கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை. அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஈரோடு சைடில் ஒரு மெஸ் ஸ்டைலில் ஒரு தண்ணி குழம்பு. நான்வெஜ் மெஸ்ஸுக்கு போனீங்கன்னா மீன் சூப்பு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு தண்ணி குழம்பு சிக்கன் ஃப்ரையோட போகும். சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 பீஸ் இருக்குது. சின்ன சின்ன பீஸ் இருக்குது போனோட. இப்போ நான் சாப்பிட்டது வந்து 105 ரூபா. 105 ரூபாய்க்கு உங்களுக்கு ஆஃப் பிரியாணி, சாப்பாடு, சிக்கன் தண்ணி குழம்பு, சிக்கன் ஃப்ரை எல்லாமே வந்துடும். இந்த பிரியாணி காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைட் டிஷ் வந்துடுது. அந்த பெப்பர் சிக்கன், பச்சை மிளகா சிக்கன், அது மாதிரிலாம் இருக்குது. நாட்டுக்கோழி எல்லாம் வந்துடுது. நம்ம என்ன பண்ணலாம்னா பிரியாணிலாம் சேம் தான், இதே பிரியாணி தான் அதுலேயும் இருக்குது. அதனால் பெப்பர் சிக்கன் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரைஸ் போட்டு எடுத்துக்கலாமா. பாயாசம். ஓ ரைட் ரைட். சரி, அந்த காம்போடே வந்துருமா அது? தனியாக தனியாக. சரி சரி சரி. ஓகே. பெப்பர் சிக்கன் அப்படியே ரைஸில் போட்டு புரட்டி நல்லா பெப்பர் சூப்பராக போட்டிருக்காங்க. அந்த பெப்பரோட காரம் நல்லாவே தெரியுது. மற்ற எல்லா ஐட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா காரமெல்லாம் ரொம்ப பேசிக்காக தான் போட்டிருக்காங்க, ரொம்ப அதிகமான வருது. இது வந்து வரமிளகா சிக்கன், கிட்டத்தட்ட நம்ம சிந்தாமணி மாதிரி. இங்கே ஃபுட்டு டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்கிறது தான். கூட்டம் நல்லா, அதாவது கூட்டம்னா இந்த சின்ன இடத்துக்கு இது கொஞ்சம் அதிகப்படியான கூட்டம் தான். ஒரு பெரிய இடமா இருந்ததுன்னா இது வந்து கூட்டமாக தெரியாது. ரொம்ப சின்ன இடம். இதில் வாங்கிட்டு நம்ம செல்ஃப் சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு சவாலான விஷயம் தான். நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. 1 மணி ஆயிடுது. 1 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே சொல்லி வச்ச மாதிரி ஒரு விசில் அடித்த மாதிரி எல்லாரும் வந்துடுறாங்க கஸ்டமர்ஸ் பல இடங்கள்ல இருந்து. பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபார்மசி காலேஜ் இருக்குது, அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓ சரி. அங்கே இருக்கிற ஸ்டாஃபுகள்லாம் நிறைய இங்கே வந்து சாப்பிட்றாங்க எல்லாம். ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் அந்த வித்தியாசம் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. வரமிளகா சிக்கன்னா அந்த வரமிளகா வாசனை, அந்த மைல்டு அந்த காரமும் தெரியுது. பச்சை மிளகானா அந்த பச்சை மிளகாயோட அந்த ஒரு ஃப்ளேவர். என்னோட பிக் இன்னைக்கு சாப்பிட்டதுல பெப்பர் சிக்கன் ரொம்ப பிடிச்சது. ரைஸோட போட்டு போட்டு சாப்பிட்றது அருமையாக இருக்குது. பச்சை புளி ரசம் பிடிக்கும். பச்சை புளி ரசம் செம்மையாக இருக்குங்க உண்மையிலே. அதனால கரெக்டான புளிப்பு, குடிக்கிறதுக்கு அவ்வளோ இதமாக இருக்குது. தொண்டையில் இறங்குறதுக்கு அவ்வளோ. இது லிமிட்டடா அன்லிமிட்டடான யூஸ்ஃபுல்லாக ஒரு கேள்வி கேட்பீங்க. இது வந்து லிமிட்டடாக போதுங்க. இதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா வேஸ்ட்டு தான் ஆகும். நீங்கள் சாப்பிட்டு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே கேட்டால் சில பேர்த்துக்கு பத்தாமல் போகும். பட் கொடுக்குற காசுக்கு இதை விட அவங்களால கொடுக்கவும் முடியாது. கரெக்டாக இருக்குது குவான்டிட்டி. இப்போ உங்கள் பேர்? கார்த்திக். சரி, எப்படி இருக்கீங்க ஐஎன்ஆரில்? எப்படி பார்க்குறோம்? பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. எப்போ வந்தாலும் எனக்கு கூட்டமாக தான் இருக்கும். சரி, வந்தோம்னா ஒரு அந்த 100 rupees காம்போ வாங்கினா கரெக்டாக இருக்கும். சரி சரி. வீட்டில் செய்கிற மாதிரியே தான் இருக்குது. நல்லா இருக்கும். சரி, வயிறு நிறைய கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி சரி. ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ. நாங்கள் சேனல் வச்சுருக்கோம். அப்படியா? என்ன சேனல்? பவர்னா ப்ளாக். சரி சரி. எப்படி இருக்கு ஃபுட்டு? ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார். இது வந்து அந்த பள்ளிப்பாளையம் பிடிச்சிருவாங்க, அது வந்து ரொம்ப ஐக்கானிக்காக இருக்கும். ஸோ அவர் அந்த ஓனர் சூப்பராக பேசுவார். எல்லாத்துட்டையும் வந்து ரொம்ப கேராக எடுத்து நான் என்ன சொல்கிறது நல்லா சாப்பிட்டுப்போங்க அந்த மாதிரிலாம் கிளாஸ்மாக பேசுவார். சரி சரி சரி. சரி சார், ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது வந்து ஒரு சர்வீஸ் தான் நீங்கள் பண்ணுறது. ரொம்ப குறைஞ்ச மார்ஜினில் நல்லா பண்ணுறீங்க சார். ரொம்ப ஹோம்லியாக இருந்தது ஃபுட்டு. ஒரு 1 வீக்கில் வந்துடும் சார் வீடியோ. பாருங்கள். உங்கள் நேம் வந்து வரோம் சார், நிச்சயமாக வராங்க. ரத்னவேல், நான் சண்முகவேல் நினைச்சேன். சரி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே.
ஐநார் ஃபுட்ஸ்ல சாப்பிட்டுட்டு இப்போ நான் இருந்து கிளம்புறேங்க. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவு வந்து நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அந்த உணவக உரிமையாளர்கிட்ட பேசுறப்போ அவங்களோட பண்பு குணம் தன்மையை பார்த்தும் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவங்ககிட்ட இருந்து அந்த நல்ல குணங்களையெல்லாம் நம்ம கொஞ்சம் திருப்பி எடுத்துக்குவோம், நம்ம லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்றதுக்கு எடுத்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு ஆளு தான் வந்து ரத்னவேல் சார், ஐஎன்ஆர் ஃபுட்ஸ் அந்த உணவகத்தோட உரிமையாளர். இவ்வளவு கூட்டத்திலையும் கொஞ்சம் கூட அவரோட பொறுமையை இழக்காம இன்னைக்கு 2 பேர் லீவ் போட்டாங்க. ஸோ அவரும் அவங்க வீட்டாளுங்க மட்டும்தான் வந்து இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. வர்ற கஸ்டமர்ஸும் ரெகுலர் கஸ்டமர்ஸுங்கிறதுனால அந்த அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு பொறுமை காத்து பொறுமையா நின்று வாங்கி சாப்பிட்றாங்க. சரி, நீங்க வந்து ஒரு வெஜிடேரியன் மீல் சாப்பிட்ற காசுல இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4 வகை சிக்கன் டிஷ்ஷோட சிக்கன் பிரியாணியே சாப்பிடலாம். அந்த ஒரு லாஜிக் தான் இங்க. அதே மாதிரி அந்த ஒரு டாப் லஞ்ச்னு வச்சிருக்காங்க பாருங்க, அது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதுல ஒரு சிக்கன் ஃப்ரை வந்துருது, குழம்பு வந்துருது, எல்லாமே வந்துருது. நீங்க நான் போட்டுறேன், அவங்க அந்த மெனு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். நீங்க உங்க வீட்டுல வந்து 4 பேர் வரீங்க, ஒருத்தர் நல்லா சாப்பிடக்கூடிய ஆளு, ஒருத்தர் ரொம்ப கம்மியா சாப்பிடக்கூடிய ஆளு அப்படின்னா எல்லாத்துக்குமே பொருத்தமான காம்போ வச்சிருக்காங்க. அதை வாங்கி நீங்க சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து கூட்டம் அப்படிங்களா? ஓகே, ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு தான் வந்தேன் நானு. அப்படிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ஓகே 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 ஓகேங்க, நன்றி நன்றி. ஈரோடு சப்ஸ்கிரைபருங்க. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீங்க மெனு போட்டுறேன், நீங்க பார்த்துட்டு வந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். செல்ஃப் சர்வீஸ் எல்லாம் நீங்க வாங்கிட்டு பேமெண்ட் எல்லாம் இந்த ஜிபே எல்லாமே வச்சிருக்காங்க, வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் இவங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது சூட்டபுளோ நீங்க வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். நீ ஈரோட்ல நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்கிற பிளான்ல இருக்கேன். அதெல்லாம் தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டா ரொம்ப பிடிக்கும். டாடா பை.